எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் நல்லா கமகமனு சூப்பராக இருக்கக்கூடிய கீரை வகைகளை வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்படிப்பட்ட இந்த கீரை பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொரியல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3/4 வேகிற அளவுக்கு இந்த பருப்பை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 3/4 வெந்திருக்க பருப்பு வந்து அந்த சூட்லேயே மிச்சமும் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா முழுசாக உடஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க அரைக்கீரையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு கட்டு கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கீரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா கடாய் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வதங்கிடுச்சுன்னா கீரையெல்லாம் நல்லா சுருண்டு கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கீரையை வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தீயை வந்து மீடியமில் வச்சுட்டு இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பாசிப்பருப்பு இந்த கீரையோடு ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டா கீரை வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். கீரை வெந்துக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கீரை அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நாம் இதில் வாசத்துக்காக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கடைசியாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களோட அரைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.